ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏவி ஃப்ளிக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, டோட்டல் மாடிஃபிகேஷன்னா இந்த வண்டி ஸ்டாக்கில் இருந்து நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ. இது வந்து எப்படி சொல்லலாம், நான் ஒரு யூடியூப்பை சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படி சொல்லலாம், ரேண்டமாக ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பேசிக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், அப்போது நல்லாயிருக்கும் மீன்ஸ் இந்த கிராஷ் கார்டாக இருக்கட்டும், பிபிஎஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆமாம், இல்லை இப்படிலாம் விஷயம் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பிபிஎஃப் இந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு தெரிய வருது நிறைய பேருக்கு. இது முன்னாடியே இருக்கான்லாம் எனக்கு தெரில, எனக்கு இப்போ தான் தெரியும். அதனால சரி, நம்ம ஆல் மாடிஃபிகேஷன் இல்லைனா மொத்த மாடிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, வளவலன்னு இல்லாமல் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ வெயில் கம்மியாக இருக்கே, வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கே, இதை முடிச்சுருவோன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன். ஆனால் சரியான வெயில். ஆல்ரெடி நான் நல்ல கலரு, அதில் இது எனக்கு தேவை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மாட்டினது வந்து கிராஷ் கார்டு தான். நான் மோட்டோஃபுசோங்கிற ஒரு ப்ராண்டில் வாங்கினேன். அரௌண்ட் 4K சம்திங் வந்தது. இது நான் தான் ஃபிட் பண்ணேன். இது ஃபிட்டிங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த இதை ஃபுல்லாக கழட்டாமல் சைடில் இருக்கிறத கழட்டு, முன்னாடி வந்து டேங் இருக்கும்ல, ரேடியேட்டர் டேங், அதில் அடி வாங்காமல் இதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு இதை நான் முடித்தேன். ஸோ அதான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக இது என் வண்டியில் தான் இருக்குது. என் வண்டி வாங்குற முன்னாடியே எனக்கு கிராஷ் கார்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு வொர்த்தான ப்ராடக்ட் என்னை பொறுத்தவரை, என் வண்டிக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில, நான் வாங்கி 2.5 வருஷம் ஆகி என் கையிலேருந்து ஒரு வாட்டி கூட வண்டி கீழே விழலை. ஒரு வாட்டி கூட. ஒரே ஒரு வாட்டி பள்ளிக்கரணை சிக்னலில் நிற்கும்போது திருப்பும்போது ஸ்லிப்பாச்சு. பட் ஈவன் தோ நான் வண்டியை கீழே விடலை. அது எப்படி சொல்லலாம், நமக்கு ஸ்லிப்பானால் தெரியும்ல, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆக்சலரேட்டர் ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரைஸ் ஆச்சு. எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க. ஆனால் நான் வண்டியை கீழே விடலை, நான் எடுத்துட்டேன் டக்குன்ட்டு. அதான் கீழே விடலையே, அப்புறம் எப்படி இது நல்ல இது அப்படின்னு சொல்கிறேன்னா, தெரியாதாங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பக்கா ப்ராடக்ட். இது வந்து கிராஷ் கார்டுக்காக மட்டும் இல்லாமல், நான் வந்து லக்கேஜ் அதிகமாக இருந்தால் என்னோடய பேக்கை நான் ஃப்ரண்ட்டில் இங்கே வச்சுருவேன். இந்த இடத்துல வச்சுட்டு நான் இதுலேருந்து எடுத்து கட்டிடுவேன். அதே மாதிரி லாங் ட்ரைவ் போகும்போது, கோவா போனேன், நிறைய இடங்கள் போனேன். அப்படி போகும்போது இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் பில்லியன் அவங்க காலை வச்சுருவாங்க, நான் வந்து இங்கே வச்சுருவேன் ஃபுட் ரெஸ்ட்டை. அது ஒரு மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பக்கா ப்ராடக்ட். இதான் நான் ஃபஸ்ட்டு என் வண்டியில் நான் வந்து மாடிஃபிகேஷனும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லி நான் பண்ணது. செகண்ட் வந்து இந்த டாப் ரேக். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இது வாங்கினேன். ஒரு லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தது, ஏற்காடு போகிறதா இருந்தது. சரி, நம்மளும் ஒரு டாப் ரேக் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணி நான் இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 2K. கேஷ் அண்ட் கஸ்டம்ஸ் அவங்க மார்க் இங்கே இருக்கும், என்ன இருக்குது பாருங்கள், கேஷ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ கேஷ் அண்ட் கஸ்டம்ஸ் நான் சென்னையில் இருக்கும்போது கோயம்புத்தூர் பிராண்ட் இது. நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ரஸ்ட் ஆகுது. தெரியுதா? கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் ரஸ்ட் ஆகுது. பட் இது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூவாக எனக்கு தெரில. வண்டி வாங்கி 3 மாதத்துலேயே டிஸ்கில் ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு கேட்டால் அது இப்படி தான் நடக்குதுங்கிறாங்க. இத்தனைக்கும் கோஸ்டலில் தான் எடுத்தேன், நான் கோஸ்டலில் ஓட்டலை, ஆனால் ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி, எனக்கு தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா நிறைய யமஹா வண்டிங்க இப்படி தான் இருக்குது, டிஸ்க்கு ரெஸ்ட் ஆகி. திஸ் ஒன், ஃப்ரெண்டு, எல்லாமே. ஸோ இது கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ இந்த டாப் ரேக் வந்து ஒரே ஒரு இஷ்யூனா இந்த ரஸ்ட்டு தான். மற்றபடி இந்த டாப் ரேக் வந்து பக்கா ப்ராடக்ட்டு. நான் ஏற்காடு போகும்போதே கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 50 kgs லக்கேஜ் வச்சோம். எதுவுமே இல்லை, கன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா எங்கே போனேன், கொடைக்கானல் போகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 kg இருந்தது. கோவா போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 60 kgக்காவது லக்கேஜ் இருந்தது. அவ்வளோ லக்கேஜ் எப்படி வச்சேன் அப்படின்னா, அதாவது 2 பேக், கிட்டத்தட்ட 1-2 இவ்வளோ ஹைட் வரைக்குமே நான் லக்கேஜை வச்சு கட்டியிருக்கேன். ஸோ எப்படி டைப் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல, இது பட் இதில் வந்து டைப் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா ஒரு வாட்டி நான் இதில் போட்டிருந்தேன், இந்த ஸ்க்ராட்ச் அப்படி தான் வந்தது. இதில் நான் டைப் பண்ணியிருந்தேன்.
ரேண்டமாக பில்லியன் ரைடர் வந்து என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே டைப் பண்ணியிருந்தது வந்து இங்கே தொங்கிட்டு இருந்தது. ஸோ அது இங்கே மாட்டியிருந்தா அப்படின்னா பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் டைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதிலையே கெட்டிக்கிற மாதிரி பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன். அது வந்து அப்படியே கழட்டி இங்கே தான் கெட்டினேன். ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே நீங்கள் கெட்டும்போது ஸ்ட்ராங்காக கெட்டுங்க. நான் போகும்போது இதனால் நான் எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணலை. பட் இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட். இதுக்கப்புறமா அடுத்து நான் பண்ணது வந்து ஹேண்டில் பார் ரைசரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் மாற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா வந்து ஸ்டாக்கில் என்ன வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. பட் வண்டி வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு சில பேர் ஓட்டும்போது அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு பழகிருச்சு. பட் அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணனால சரி அப்போது நம்ம வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், டியூக்கு, ஹிமாலயன், டாமினார் இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பார் மாற்றுறாங்க. அது மாற்றாமல் நம்ம ரைசர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா வந்தது. இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்டு தான், சூப்பராக இருக்குது. இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன். ஆர்பிஎம் மோட்டோஸ்போர்ட். எஸ், எக்ஸாக்ட்லி, ஆர்பிஎம் மோட்டோஸ்போர்ட்டில் நான் இதை வாங்கினேன். இது வந்து ஒரு 2 inch ஹேண்டில் பார் ரைசர். இதோட ப்ரைஸ் வந்து 1500 சம்திங். நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அதை மாட்டி கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு அதோட கம்ஃபர்ட் புரிஞ்சுது. அண்ட் ரெகுலராக ஓட்டுறவங்க, ரெகுலரானா நான் தான் ஓட்டு, வேறு யாரும் ஓட்ட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஓட்டினவங்க இதை மாட்டினப்புறம் ஓட்டும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எதுவும் ரஸ்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இதில் ஆட்டிடியூட் ரேசிங் இருக்கும். ஆனால் இந்த கடையோட பேர் வந்து, இந்த வெப்சைட்டோட நேம் வந்து ஆர்பிஎம் மோட்டோஸ்போர்ட். இதுக்கு வந்து இதுவுமே சின்னதாக சரி பார்க்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தான் இதையும் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறமா நான் வந்து எக்ஸ்ட்ரா மாற்றினது வந்து வைசர், பபிள் ரைசர். இது வந்து ஸ்டாக் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். நீங்கள் புது R15 பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் மாற்றணும்னு நினச்சது இந்தோனேஷியன் டைப் வைசர். அப்போ நான் போகும்போது ஸ்டாக் இல்லை. சரி ஓகே வெயிட் பண்ணி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா சரி மாற்றலாம், நம்ம அடுத்த இது பண்ணும்போது இந்தோனேஷியன் வைசர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை மாற்றினேன். ஆனால் என்ன கூத்தாச்சு அப்படின்னா 2023 நவம்பரில் நான் இதை சென்னையில் மாற்றினேன். நான் தான் இதெல்லாம் மாற்றிட்டு அந்த டிசம்பர் நான் ஊருக்கு கொண்டு வரணும். ஃபியூ ரீசன்ஸ்னால நான் சீக்கிரம் வந்துட்டேன். வண்டி வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ஃப்ளட்டு வந்தனால ரயில்வேஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால வண்டி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு மீன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டாங்க. ஸோ ட்ரெயினில் போட்டுட்டு நான் இங்கே வண்டியை எடுக்கும்போது அது என்ன ரூல்னால், இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வண்டியை ட்ரெயினில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வண்டி உங்களோட நேமில் இருக்கணும். அதாவது வண்டியோட பையர் அங்கே இருக்கணும். ஒன்று போடுற இடத்துல இருக்கணும், இல்லைன்னா எடுக்கிற இடத்துல இருக்கணும். ஸோ நான் வந்து என் நேமில் தான் இருக்கனால என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்க. நான் எடுக்கிற இடத்துல என்னோடய ஐடி கார்டு காமிச்சு நான் வண்டியை எடுத்துட்டேன். அண்டு இந்த வண்டி பார்சல் பண்ணுறது நான் பஸ்ஸில் ஒரு வாட்டி பண்ணேன், தி ஒஸ்ட்டு. ட்ரெயினில் நான் ஒரு 3-4 வாட்டி பண்ணேன். இந்த வண்டி 2 வாட்டி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ட்ரான் புல்லட் ஒன்று வச்சுருந்தேன், அது ஒரு 2 வாட்டி போட்டேன். தி பெஸ்ட்டு ட்ரெயினில் போடுறது தாங்க. பஸ்ஸில் எல்லாம் ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. அதனால் ட்ரெயினில் போடுங்க. ப்ரொசீஜர் இதுதான். அந்த வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்க வந்து போடுற இடத்துல இல்லைனா எடுக்கிற இடத்துல இருக்கணும். காஸ்ட் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் டு சென்னை வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 1500 ஆச்சு, பேக்கிங் எல்லாம் சேர்த்து. வண்டி பார்சலிங் எல்லாம் சேர்த்து ஒரு 1500 ஆல்மோஸ்ட் வந்தது. மற்றபடி வண்டி மட்டும் போடுற சார்ஜ் ஒரு 900 சம்திங். பட் நீங்கள் அந்தியோதயாவில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கம்மியாக வரும், 400 சம்திங் தான் நான் போடும்போது. அண்ட் சென்னையில் பேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 வாங்குவாங்க, 500-600 வாங்குவாங்க. பட் நாகர்கோவிலில் நான் 200-250 சம்திங் தான் கொடுத்தேன். ஐயோ டாபிக் எங்கேயோ போகுது. ஓகே, இதை பற்றி ஏதாவது எலாபரேட்டட் வீடியோ வேணால் நான் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ஏன்னா நான் நிறைய வாட்டி ட்ரெயினில் நான் வண்டியை போட்டிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரில, என்கிட்ட நிறைய பேர் இதை பற்றி கொஸ்டின் பண்ணாங்க. அதனால தான் நான் ஷார்ட்டாக சொன்னேன். எலாபரேட்டட் வீடியோ வேணும்னா நான் வந்து இதை பற்றி தனியாக போடுறேன், ஜஸ்ட் மென்ஷன் இந்த கமெண்ட்ஸ். ஸோ இந்த வைசர் கதை இருக்குல்ல, இது வந்து நான் பார்சல் எடுக்கும்போது உடஞ்சி வந்தது. இவ்வளோ தான் இருந்துச்சு வைசரே. என்னடா இது இவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன், மச்சான் இந்த மாதிரி உடஞ்சிருச்சுடா அப்படின்னு. அதுக்கப்புறமா இது மட்டும் இல்லை, என்ன இருக்குல்ல, இந்த ஸ்க்ராட்சும் எனக்கு அப்படி தான் வந்துச்சு. அது வந்து நான் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் நிறைய வழி பார்த்தேன், ஆனால் ப்ராப்பராக எதுவும் இல்லை. ரீபெயிண்டிங்னா அந்த பியூட்டி போயிடும்னால சரி ஓகே லைட்டாக தானேன்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் ஒரு பாட்டி பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது.
பட் அதை வந்து ஏதாவது பண்ணணும், ஐடியாஸ் இருக்குது. ஸோ இந்த வைசர் வந்து உடஞ்சி வந்தது. அதுக்கப்புறமா நாகர்கோவிலில் ஒரு கடை மாற்றினேன். இதோட ப்ரைஸ் வந்து 350 ஆர் 300 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வண்டியை பார்த்தாலே தெரியும், ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து இந்த இது வந்து நான் டிசைன் பண்ணது. இந்த டோருக் மேக்டோ, இந்த ட்ராகன் வந்து நான் டிசைன் பண்ணது. வண்டியோட நேம் ஆப்வியஸ்லி டோருக் மேக்டோ. ஸோ அந்த தீமில், அந்த ஆனிமலோட தீமில் நான் இதை டிசைன் பண்ணேன். ஸோ ஃபுல் ஸ்டிக்கரிங் ஒர்க்கு என்னோடய ஐடியா கிடையாது, அந்த இது மட்டும்தான் என்னோடய ஐடியா. டேங்கில் இருக்கிறது, பின்னாடி ஒன்று இருக்குல்ல திஸ் ஒன், இது அப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்காது, இது வந்து அந்த கடைக்காரன் இது. அது எப்படி சொல்லலாம், அன்சாட்டிஸ்ஃபைடு தான், பட் தெரியாமல் வந்துட்டேன், அந்த மாதிரி ஆகிடுச்சு. இத்தனைக்கு நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் போனேன், ஆகன்னு போட்டிருந்தாங்க, பட்டு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் அவங்ககிட்ட. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் டோட்டல் மாடிஃபிகேஷன் நான் பண்ணது. அண்ட் இதை பற்றி நான் வந்து தனித்தனி வீடியோவும் போட்டிருந்தேன். அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருப்பேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தனியாக அதை பற்றி எலாபரேட்டடாக தெரியும்னா அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் மொத்தமாக நம்ம பையனுக்கு நான் பண்ண எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். வேறு அவ்வளோதான், தட்ஸ் இட். அண்ட் புதுசாக நான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கேன், ரோலானு. இது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதை பற்றியும் சூன் வீடியோ வரும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனிதிங் ஏதாவது எனக்கு சொல்லணும் இல்லை தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். தட்ஸ் இட்.